ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். அறந்தாங்கி அருகே சோலார் பேனல்களை அகற்றக்கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி பகுதியில் விவசாய நிலங்களை சுற்றி தனியார் நிறுவனம் சோலார் பேனல்களை அமைத்து வருகிறது. இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசால் அரசாணை வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் விளைநிலங்களை பாதிக்கும் வகையில் தனியார் நிறுவனம் சோலார் பேனல் அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் அனுமதி அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சோலார் பேனலை அகற்றக்கோரி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா மணமேல்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட ஆவுடையார் கோயில் ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட கோபாலபுரம் பங்கேத்தான்குடி கிராமத்தில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நஞ்சை நிலங்களை அப்புறப்படுத்தி டூமேன் சோலார் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் இன்றைக்கு சோலார் மின்தளத்தை அமைத்து வருகிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்துள்ளது. அந்த பகுதியில் வேளாண் தொழிலை தவிர மற்ற எதற்குமே அந்த நிலத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த ஆணையிலே அரசாணை வெளியிட்டிருக்கிறதை மீறியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதற்கு அனுமதி கொடுத்து சோலார் மின்தளத்தை இன்றைக்கு அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அறந்தாங்கி மற்றும் மணமேல்குடி தாலுகாவுக்கு சம்பந்தப்பட்ட பங்கேத்தான்குடி, பூம்பள்ளம், தினையாகுடி போன்ற கிராமங்களுக்கு நடுவில் கல்லணை கால்வாய் தண்ணீர் பாய்கின்ற நஞ்சை நிலங்கள் சுமார் 100 ஏக்கருக்கு மேலாக சோலார் போடுவதற்கு அடிமாட்டு விலைக்கு நிலங்களை கைப்பற்றி சோலார் வேலை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரிடமிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை தொடர்ந்து மனு கொடுத்தும் இன்று வரை அந்த வேலையை நிறுத்தலை. கேட்டால் அது கீழே உள்ள அதிகாரியை அதை காதில் வாங்கிக்கல. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு மணமேல்குடியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கான். இதனை தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல தொடர் போராட்டம் நடத்துவது என அந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளை சேர்ந்து முடிவெடுத்திருக்கான். அந்த சோலார் அகற்றும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.